அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு யாருடன் சேரக்கூடாது என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ரிஷபம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது வீடு. இந்த ரிஷபம் என்பது ஒரு நிலம் ராசி. ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். இங்க மிருகசிரீசம் நட்சத்திரம் முதல் பாதம், இரண்டாம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். இப்போ ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க அனுசரணையா போகக்கூடியவர்கள் தான். அது மேரேஜ் லைஃப்ல ஆகட்டும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட பாத்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களோட ஒரு ஒத்துழைச்சி போவாங்க, அனுசரணையா போவாங்க. ஆனா கோபம் இருக்கும். அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா கொஞ்சம் கோவப்படுவாங்க. கொஞ்சம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோ கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதே போல இந்த ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு தாராள குணம் அதிகமாகவே இருக்கும். தான தர்மங்கள் நிறையவே செய்வாங்க. தன்னுடைய சுற்றத்தார்கள், தன்னை நம்பி வந்தவர்களை வளர்த்து விடக்கூடியவர்கள், முன்னேற்றி விடக்கூடியவர்கள், உங்க கிட்ட உதவி வாங்கினவங்களாலேயே ஏதோ ஒரு வகையில மன வருத்தங்கள் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை கூட ஓனராக்கி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஓனரா ஆக்குவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களே பெரிய காம்படிட்டரா வந்து பிரச்சனையை கொடுப்பாங்க. அதே போலதான் ஒரு மேலதிகாரியா இருக்கிறாரு, தனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாம இருக்கிறன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலை வாங்கி கொடுத்துருவாரு. அதே கம்பெனிலே கூட வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி வேலை வாங்கியவர் அந்த கம்பெனிக்கு வந்த பின்னாடி இவருக்கு எதிராகவே சதிகளை செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால மன வருத்தங்கள் அடைவாரு. சொல் வன்மை என்பது இவங்க கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்கும். புத்திசாலித்தனமான பேச்சு, சாதுரியமான பேச்சுன்றது இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மத்தவங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ரிஷபம் ராசியில பிறந்தவங்க யாருடன் சேராம இருந்தா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது, இந்த ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகுமா அல்லது லாங் லைஃபா வருமா? ஒரு பிசினஸ் பண்ற ஒரு பார்ட்னரோட, இந்த பார்ட்னரால நம்ம வந்து கெயின் அடையுமா, இல்ல முன்னேறுமா, இல்ல பாதியிலேயே புட்டுக்குமா? ஒரு மேரேஜ் பண்றோம், மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம். சில பேரோட நம்ம பிசினஸ் பண்ணா நல்லா முன்னேறுவோம். சில பேரோட கல்யாணம் பண்ணாக தொட்ட நேரம் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு மக்கள் சொல்ற அளவுக்கு உயர்ந்து காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில பேரை தொட்ட நேரம் இருக்கிறதும் போச்சு, வீடை வித்துட்டான், காரை வித்துட்டான், வேலை இல்லாம சும்மாவே இருந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற பேச்சும் சில பேரால வரும். சில ரிலேஷன்ஷிப்ல விழுந்து சில பேருக்கு அவமானம், பழிச்சொல்லு, சில ரிலேஷன்ஷிப்ல விழுந்து சில பேருக்கு பண நஷ்டங்கள் இப்படியும் ஏற்பட்டிருக்கு. சில ரிலேஷன்ஷிப்ல விழுந்து சில பேர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்ம பேசிக்கலா இவங்கெல்லாம் சில குணம் உள்ளவர்கள், நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக அப்படிப்பட்டவங்களோட நம்ம சேராம இருக்கிறது தான் நல்லது. அந்த விஷயத்துல ஜோதிடத்தின் அடிப்படையிலும் சில விஷயத்தை நம்ம பொது பலனாக பார்க்கலாம். அதாவது ஜாதகம் பார்த்து இவங்க செட் ஆக மாட்டாங்கன்றது ஒரு வகை. மேலோட்டமாவே நம்ம இப்ப இந்த ராசியா ரிஷப ராசி, ரிஷப ராசிக்கு 8வது வீடாக வரக்கூடிய தனுசு ராசி செட் ஆக மாட்டாங்க அப்படின்றத ஈஸியாவே சொல்லலாம். சப்போஸ் நீங்க ரிஷப ராசிக்காரங்க யாருடன் சேரக்கூடாதுன்னா முதல்ல தனுசு ராசியுடன் சேரக்கூடாது. இந்த தனுசு ராசி பாத்தீங்கன்னாக்க குருவோட ஆட்சி வீடு, ரிஷபம் சுக்கிரனோட ஆட்சி வீடு. ரெண்டு பேருடைய தன்மையும் வெவ்வேறானவை. ரெண்டுமே சுப கிரகங்கள் தான். இப்போ சுக்கிரன் வந்து அசுர குருன்னு சொல்லுவாங்க, தனுசு வந்து குரு பகவான் வந்து தேவகுருன்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இணையறாங்கன்னாக்க அது வந்து எவ்வளவுதான் வந்து ரிஷபராசிக்காரங்க விட்டு கொடுத்தாலையும் அது பிரச்சனையை உருவாக்கும். சப்போஸ் மேரேஜ்ல விழுந்துடுறாங்கன்னா கூட, சப்போஸ் மேரேஜே பண்ணிக்கிறாங்கன்னா கூட நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு சப்போஸ் இந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்திலே கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்குன்னாக்க அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதனால ரிஷபராசிக்காரர்கள் தனுசு ராசியுடன் சேராமல் இருப்பது நல்லது. இப்ப பிசினஸ் பண்ணலாமா அவங்களோட சேர்ந்து அப்படின்னா அதேதான். இப்ப இவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றீங்கன்னாக்க நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. தாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க, தன் கூட பிறந்த சகோதரிகளை ரொம்ப நேசிப்பாங்க, சகோதரிகளையும் தாயாரையும் மிகவும் போற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க.
ரிஷப ராசி பொறுத்தவரைக்கும் தவிர்க்க வேண்டிய அடுத்த ராசி வந்து பாத்தீங்கன்னாக்க துலாம். துலாம் வந்து பாத்தீங்கன்னா சஷ்டகமா வரும். அடுத்தது ஒரே ஒரேல ரெண்டு கத்தி இருக்க முடியாது. ரிஷபராசிக்காரங்க எப்படியோ அதே மாதிரிதான் துலாம் ராசியும். ஒரு உயர்வான சிந்தனைகள் இருக்கும். சாதாரண நிலையில பிறந்திருந்தா கூட வாழ்க்கையில உயர்வான நிலையை அடைவாங்க. பணம், வேலை, லக்ஸுரியஸ் லைஃப், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பாங்க. அதே சமயத்துல ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடியவர்கள் தான். ஆனாலும் துலாம் ராசியோட இது சேரும் போது பாத்தீங்கன்னாக்க சஷ்டகமா வருது. ஒரு பக்கம் ராசியாதிபதியே சேமா தான் இருக்கு, ஆனா ராசி பொருத்தம் வராது. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இப்போ கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா, நீங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசியை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமே கிடையாது. அதே போலதான் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சுவாதி நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமே வராது, பிரச்சனைகள் தான் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க வந்து விசாக நட்சத்திரத்தை கல்யாணம் பண்ணலாம் துலாம் ராசியா இருந்து. ஆனா அதே பாத்தீங்கன்னா சஷ்டகம் ரெண்டு பேருடைய தாட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். கோபம், டென்ஷன், தான் தான் வந்து முன்னிலைப்படுத்தணும், நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாக சண்டை வந்துடும். அதுதான் பிரச்சனையே. அதனாலதான் திருமண பந்தத்துல இந்த உறவை சேராம இருக்கிறது நல்லது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல சேர்த்தலாமா அப்படின்னாக்க ஒரு காதல் போன்றவை ரெண்டு பேருக்குமே ஏற்படும். அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் சின்ன வயசுல பாத்தீங்கன்னாக்க, அதாவது இளமை காலகட்டத்துல ஒரு காதல் வந்து போகும், அல்லது காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட ஆயிடும். துலாம் ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி தான், ஒரு காதல் வந்து போகும் அல்லது காதல் ஏற்பட்டு கல்யாணமும் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். சோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான தாட் இருக்கனால ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுதுன்னா கூட பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இதுதான் அப்படின்னாக்க கண்டிப்பா அது பிரேக்கப் ஆயிடும். அதுக்கப்புறம் சேர முடியுமான்னா சேர முடியாது. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக்காமே இருக்கிறது நல்லது இல்லையா? ரிஷபராசிக்காரங்க துலாம் ராசியை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகம் என்பது சமசப்தம ராசி தான். இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி. நீர் ராசி நிலம் ராசி ஈர்க்கும், நிலம் ராசி நீர் ராசி ஈர்க்கும் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு கருத்து தான். இப்ப பாத்தீங்கன்னாக்க ரிஷபத்துல பிறந்தவங்க பெரும்பாலானோரு விருச்சிகத்தை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே போல விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலானோரு பேரு ரிஷபத்தை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 7ஆம் பொருத்தம்ன்றது இதுதான். 7ஆம் பொருத்தம் இருக்கு, அதனால பொருத்தெல்லாம் வரும். ஆனா வந்து கல்யாணம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அல்லது பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது என்ன காரணம் அப்படின்னாக்க, முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய தாயாருக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வாழ்க்கை துணையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்க குறைவாக இருக்கும். அல்லது தாயார் மற்றும் சகோதரிகளால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைனாக வாழ்க்கை துணிவர் விருச்சிக ராசியோட உறவுகளால, விருச்சிக ராசியோட சகோதர சகோதரிகளால பிரச்சனைகள் வரலாம். ரெண்டு பேருக்குமே கோபம் இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கும் கோபம், டென்ஷன் இருக்கும். ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கும் கோபம், டென்ஷன் உண்டு. அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது என்ன ஆகும்? சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னாக்க கலஸ்திர தோஷமோ தார தோஷமோ இருந்தா கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. பிரிய மாட்டாங்களா அப்படின்னாக்க இந்த ரெண்டு ராசி சேர்ந்து இருக்கீங்க, ராசி பொறுத்தும் இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய். இந்த ரெண்டு ராசி அதிபதிகளும் நட்பு கிரகம் தான், ஒன்றை ஒன்று விளக்காது. இப்போ மீன ராசியும் கன்னி ராசியும் பார்த்தீங்கன்னாக்க புதனும் குருவும் பகை கிரகங்கள், ஆப்போசிட் கிரகம், அதாவது ஒன்றை ஒன்று விளக்கும். ஆனா செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றை ஒன்று விளக்காது. அப்ப ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும், பிரிய மாட்டாங்க பெரும்பாலும். இவங்க ஒன்னே ஒண்ணு செய்யலாம், பெட்டர் தனி கொடுத்துன மாதிரி போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க வீடு கட்டின பின்னாடி மேக்சிமம் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை வந்து சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வரும். கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க, வீடு கட்டின பின்னாடி பிரச்சனையோட இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த நேரத்துல கணவன் மனைவி தனித்து உட்காந்து பேசி ஒரு தனி கொடுத்துன மாதிரி எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்கிறது கூட இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பிரியாம இருக்கிறதுக்கு நல்லது. அதாவது விருச்சிக ராசி நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தாக சொல்றேன் நானு. சப்போஸ் இனிமேல் நான் வந்து கல்யாணம் பண்ணலாமா விருச்சிக ராசி அப்படின்னா நிச்சயமா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு பொது பலனாதான் சொல்றேன். உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் செக் பண்ணிங்க. ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு அப்படின்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்னதான் பண்ணாலையும் பிரியக்கூடிய சூழ்நிலை நோக்கி போகும். அதாவது கலசர தோஷமோ தார தோஷமோ ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னாக பிரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுடும்.
ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, ஒருத்தருக்கு இல்லைனாலே அதுவுமே பெரிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அதாவது விருச்சிகத்தை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எந்த தோஷமும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் பல ஆண்டுகளாக காதலிச்சு இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம், இது சக்சஸ் ஆகுமா, எந்த தோஷமும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணலாம். ஆனா 2 பேருமே என்ன பண்ணணும், தனி கொடுத்தனும் போயிடணும். 2 பேருமே 2 பேருக்குள்ளவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். தன்னுடைய உடன் பிறந்தவங்க முக்கியம் தான், தாயார் முக்கியம் தான். அதே போல விருச்சிக ராசி நண்பர்கள் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். ஆனாலும் அதை விட வாழ்க்கை துணைவு ரொம்ப முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு 2 பேரும் ஒன்னா இருக்க முயற்சி பண்றீங்க, தனித்து இருக்கிறீங்க, ஒரு தனி கொடுத்தன மாதிரி இருக்கிறீங்கன்னா கூட, அதாவது 3வது நபருடைய தலையீட்டை, உறவுகளாகட்டும் அவங்களோட தலையீட்டை கூட உங்க குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வராம இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க விருச்சிகத்தை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை பெருசா வராது. சோ இந்த விஷயத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோஷங்கள் இல்லாம இருந்தாக விருச்சிகத்தை கன்சிடர் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் சில ரெமெடிஸ் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா கண்டிப்பாக சேரக்கூடாத ராசின்றது தனுசு ராசி. தனுசு ராசி அடுத்தது துலாம் ராசி, அடுத்தது மீனம் ராசி. மீனம் ராசியின் அதிபதி பாத்தீங்கன்னாக்க குரு பகவான். இந்த ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். இது ஆப்போசிட் கிரகங்கள். இப்ப பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க ரிஷபத்தை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாக மீனம் என்பது நீர் ராசி, ரிஷபம் என்பது நிலம் ராசி. ஒரு ஈர்ப்பு இருக்கும். 2 பேருமே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல கூட சில பேர் இருப்பாங்க, ஒரு காதல்ல இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரவரியானதுதான். சில நேரங்கள்ல நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பல நேரங்கள்ல பல பிரச்சனை, சண்டை, பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நிறையவே ஏற்படும். ஒத்து போகாத குணத்தால் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அதிகம். அதனால மீனம் ராசியையும் ரிஷபராசிக்காரர்கள் தவிர்க்கிறது நல்லது, சேராமல் இருப்பது நல்லது. இப்ப நீங்க துலாம் ராசியோட சேரலாமா அப்படின்னாக்க அதே பிரச்சனை தான். துலாம் ராசியோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா கணக்கச்சிதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதாவது கால்குலேட்டிவ் மைண்ட் 2 பேருக்குமே உண்டு. அதனால ஒரு ரூபாயில கூட சண்டை அளவுல பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்கிறது நல்லது, அல்லது இந்த மாதிரி இந்த ராசிகளோட சேராம இருக்கிறது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரம் இருக்குன்னாக்க, இந்த மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரம், அதே போல அவிட்டம் நட்சத்திரத்துடன் சேராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ரஜ்ஜி பொருத்தமும் வராது, பொருத்தமும் வராது. அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட சேராம இருக்கிறது நல்லது. மேலும் அஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட உங்களுக்கு பொருத்தம் வராது. அதனால ஏன்னா ரஜ்ஜி பொருத்தம் வராது, அவங்களோட நீங்க சேராம இருக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திராடம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சேராம இருக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நண்பர்களோடையும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேராம இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பொருத்தமும் வராது, ரஜ்ஜி பொருத்தமும் இல்ல. அதனாலதான் சொல்றேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திர பொருத்தமும் வராது. இப்படி நீங்க இந்த நான் சொன்ன நட்சத்திரங்கள்லாம், அது இல்லாம ராசியை பேஸ் பண்ணாக துலாம் ராசி, தனுசு ராசி, மீன ராசியோட சேராம இருக்கிறது நல்லது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.